ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியல் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆதி குணசேகரனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே பார்கவி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு உள்ள வராங்க. கதிரு கத்துறான், ஏய் ஏய் உள்ள வராத, முதல்ல வெளியில போ அப்படின்னு கத்த கத்த கோவத்தோட செவ்வந்த கண்களோட பார்கவிய அப்படியே முன்னால அடி எடுத்து வச்சு வர்றாங்க. ஜீவானந்தம் பின்னாடியே வராரு. ஜனனி, ரேணுகா எல்லாரும் அப்படியே பார்கவிய ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்றாரு, மா நீ இங்கே இருக்கலாம், தைரியமா பயப்படாம இருமா. ஜட்ஜம்மா எழுதி கொடுத்திருக்காங்க, உனக்கு ஊசி மோன அளவுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட அதுக்கு காரணம் இந்த ஆதி குணசேகரன், அறிவுக்கரசி, கதிர்ன்றதுதான் காரணமா ஆகும். இங்க இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, காயமும் படாதுமா அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. உடனே விசாலாட்சி, ஆமா இவளை பெரிய அருவா எடுத்துட்டு வெட்ட வராங்களாக்கும். ஏய் நீ எல்லாம் எதுக்குடி என் வீட்டுக்குள்ள வர? நீ உள்ள வந்த ஒவ்வொரு நிமிஷமும் என்கிட்ட திட்டுவாங்க தான் செய்வ அப்படின்னு விசாலாட்சி கத்துறாங்க. கான்ஸ்டபிள் சொல்றாரு, மா பெரியம்மா இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இந்த பிள்ளை மனசு காயப்படுற மாதிரி ஏதாவது பேசி கண்ணு கலங்கி அழுது ஜட்ஜம்மாக்கு ஒரு போன் கால் பண்ணினா போதும், மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டுல ராஜ மரியாதையோட அவ்வளோ பத்திரமா இருக்கணும், அதுக்கு பொறுப்பு நீங்க தான்மா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்றாரு. நாங்க இங்கே தான் இருப்போம் மா. பாப்பா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு ஒரு குரல் கொடு, ஓடி வந்துருவோம் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லி அனுப்புறாரு. ஜனனி பார்கவிய கூட்டிக்கிட்டு உள்ள போறாங்க. கதிருக்கு ஆத்திரமா வருது, ஐயோ இவ திரும்ப உள்ள வந்துட்டாளே அப்படின்னு. அறிவுக்கரசி கதிர சொல்றா, மாமா சும்மா இரு மாமா. ஆமா புள்ள பூச்சிய தூரத்துல வச்சு எங்க இருக்கான்னு தேடி போய் கஷ்டப்பட்டு வெட்ட வேணாம், பக்கத்திலே வச்சு பார்வையாலே கொல்றேன் பாரு நானு. ஏன் என் தங்கச்சி இருக்கால, என் தங்கச்சிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணுவோம், ரெண்டு பேரையும் பக்கத்துல உட்கார வைப்போம், அத பார்க்க இவள் வயிறறியாது, எரிஞ்சே சாவுட்டும் அப்படின்னு அறிவுக்கரசி திட்டுறா. ஜனனி எதையும் கேட்காம உள்ளவா அப்படின்னு பார்கவிய கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. ஜீவானந்தம் இருக்காரு. பார்கவி சொல்றாங்க, சார் நான் எங்க அப்பா சொன்ன வார்த்தைய நான் காப்பாத்துறேன், நான் எல்லாத்தையுமே நிறைவேற்றி காமிப்பேன், ஆனா நான் இங்க இருக்க வேண்டாம் சார், நான் உங்க கூடயே வந்துடுறேன், என்ன கூட்டிட்டு போயிடுங்க, இங்க விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு பார்கவி அழுகுறாங்க. ஜீவானந்தம் சொல்றாரு, என்னம்மா உங்க அப்பா கடைசியா உன்னை பத்தி நினைச்சு பெருமைப்பட்ட வார்த்தைகள் என்னன்னு யோசிச்சு பாரு. என் பொண்ணு இப்போ ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கு, எதையும் சாதிக்கும் அப்படின்னு எனக்கே நம்பிக்கை வருதுன்னு சொல்லி தானே உங்க அப்பா சொன்னாரு, அத சாதிச்சு காட்டு. நீ ஜெயில இருந்தாலும் சரி, நரகத்துல இருந்தாலும் சரி, அங்கேயும் நீ தைரியமா தான் இருக்கணும். இங்க நீ தைரியமா இரு. இந்த வீட்டுக்கு நீயா வரல, உன்னை ஜட்ஜம்மா தான் இங்க அனுப்பியிருக்காங்க, கோர்ட்டு உத்தரவோட நீ இங்க இருக்க, தைரியமா இருக்கலாம், பயப்படாத. யாரும் சின்ன வார்த்தைகளால கூட உன்னை காயப்படுத்த கூடாது, அவங்க காயப்படுத்தணும் தான் முயற்சி பண்ணுவாங்க பார்கவி, அதுக்கு நீ இடம் கொடுக்காத. சார் எப்படி சார்? மா நாய் மாடு இதெல்லாம் மனுஷங்களை துன்பப்படுத்துச்சுன்னா நாயை கல்ல விட்டு அடிக்கிறதுல, மாடை கம்பு வச்சு அடிக்கிறதுல, நம்மளோட பாதுகாப்புக்காக நம்மளை காயப்படுத்த வர்ற விலங்குகளை கூட நம்ம அடிக்கிறோம்ல, அது தப்பு தான், இருந்தாலும் நம்மளோட பாதுகாப்புக்காக செய்யறோம்ல, அத மாதிரி நீயும் செய்யுமா, தப்பு இல்ல. எந்த இடத்துல இருந்தாலும் நீ துணிச்சலோட இரு, இது உனக்கான வீடு அப்படின்னு நினைச்சு நீ தைரியமா இரு. ஆதி குணசேகரன் உன் கண் பார்வையில இருக்காரு, அவரை பார்த்து நீ பயப்படாத. அன்னைக்கும் நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது பயத்தோட தான் வந்தோம், அதே மாதிரி தானே பண்ணிட்டாங்க, இனி நீ பயப்பட அவசியம் இல்ல. உங்க அப்பாவோட ஆன்மா உன் கூட தான் இருக்கும், அது உனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும், தைரியமா இரு பார்கவி அப்படின்னு ஜீவானந்தம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஜனனி, நந்தினி எல்லாரும் சொல்றாங்க, பார்கவி நாங்க முழுசா உனக்கு சப்போர்ட் பண்றோம், உனக்கு என்ன தேவையோ நாங்க அதை செஞ்சு தரோம், நீ பயப்படாத. நாங்க 4 பேர் இருக்கோம், இந்த வீட்டுல 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அதோட சேர்த்து நீயும் 4வது பொண்ணா இரு, நாங்க உன்னை பத்திரமா பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்கவி எதுவுமே பேசல. ஜனனிய முறைச்சு பாக்குறாங்க. ஆமா அன்னைக்கும் இப்படித்தான் எல்லாரும் வாங்க வாங்கன்னு போன் பண்ணி கூப்பிட்டீங்க, நானும் எங்க அப்பாவும் உங்களை நம்பி வந்தோம், ஆனா என்ன ஆச்சு, எங்க அப்பா செத்து போனதான் நடந்துச்சு அப்படின்னு பார்கவி கோவத்தோட கேக்குறாங்க. ஆமா அன்னைக்கு எல்லாரும் நல்லவங்களா மாறிட்டாங்களோன்னு நாம நம்பிட்டோம், இப்போ நாம நம்ப வேண்டாம், அவங்க கெட்டவங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது, கெட்டவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அது மாதிரி இருக்கணும், அது மாதிரி நம்ம உஷாரா இருந்துக்கிறணும். நீ ஏன் பயப்படுற, தைரியமா துணிச்சலோட இரு. உன் ஒருத்திக்காக நாங்க 4 பேர் எங்களோட வாழ்க்கைய பணயம் வச்சு
உனக்காக நாங்க வந்திருக்கோம். நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறியே, எங்க 4 பேரை பத்தி யோசிச்சியா? ஆமா, எங்களுக்கு குற்ற உணர்ச்சி தான், அதுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம் தான். அது மட்டும்னா நாங்களும் எங்க ரூம்குள்ள அடப்பட்டு இந்த அடுப்படிக்குள்ள உட்காந்தே புரணி பேசிய காலத்தை ஓட்டியிருப்போம். உனக்காக கோர்ட் வரைக்கும் நான் வந்து எங்க குடும்பத்து மனுஷங்களை, ஏன் எங்க புருஷங்களை எதிர்த்து நின்னு இருக்க மாட்டோம். எங்களாலே இத செய்ய முடியுதுன்னா உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய பார்கவி அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி போயிடுறாங்க. பார்கவி அந்த டைனிங் டேபிளோட சேரை புடிச்சுக்கிட்டு அங்கனே நிக்கிறாங்க. ஆதி குணசேகரனும் கதிரு அறிவுக்கரசி 3 பேரும் வராங்க. வந்தவன பாத்தீங்களா மாமா, இவ நிக்கிறா, வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அவங்க அப்பனை வாசல்ல வச்சு அடிச்சு துரத்தணும், செத்தும் போனா. ஆனா இவ இங்க வந்து நிக்கிறா பாருங்க, இவளை எப்படி அடிச்சு துரத்துறதுன்னு சொன்ன உடனே பார்கவிக்கு வந்த கோவத்துக்கு கால்ல கிடக்குற செருப்ப கலட்டி அறிவுக்கரசிய அடிக்கிறாங்க. அறிவுக்கரசிய பார்கவி விடாம அடிக்கிறாங்க. ஆதி குணசேகரன் அப்படியே அசையாம பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. கதிர் வந்து ஏய் விடு விடு அப்படின்னு சொல்லும் போது கதிருக்கும் 2 அடி விழுகுது. அறிவுக்கரசி கைய ஓங்குறா. ஏய் கைய ஓங்குனேன்னு வை, இந்த நிக்கிற கான்ஸ்டபிள ஒரு சத்தம் போட்டு கூப்பிட்டானா ஓடி வந்துருவாரு, நான் கூப்பிட்டாதான் வருவாரு. நீ இவ்வளவு நேரம் கத்துனியே, யாராவது வந்தாங்களா பாத்தியா? உன் மரியாதை அவ்வளவுதான். நீ காசு கொடுத்து அடியால கூப்பிடணும். நான் இப்ப கூப்பிட்டா இவங்க 2 பேர் ஓடி வந்து உங்க 3 பேரையும் லாக்அப்ல தள்ளிடுவாங்க. தெரியும்ல இந்த வீட்டுலதான் நான் இருக்கணும்னு கோர்ட்டோட உத்தரவு. என்ன வந்து தரக்குறைவா அப்படி இப்படின்னு பேசுறது, இப்படியே உருன்னு முறைச்சு பாக்குறது, இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அறிவுக்கரசிய மிரட்டுறாங்க பார்கவி. அறிவுக்கரசிய ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. ஏய் புள்ள பூச்சி மாதிரி கிடந்த இந்த வீட்டுக்குள்ள வந்தவுடனே உனக்கு திமிரு வந்துருச்சா? ஆமா, புள்ள பூச்சி மாதிரி இருந்ததுனால தானே என்ன வெளியில வச்சு என்ன அப்படி அடிச்ச. எனக்குன்னு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சொத்து பத்து வீடு வாசல் மரியாதை எதுவும் கிடையாது. என்ன நீ என்ன வேணாலும் அசிங்கப்படுத்தலாம். தலையில இருந்து உதிர்ற கூந்தல்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். உன்னை நான் அசிங்கப்படுத்தினா உன் தலையே கீழே விழுந்த மாதிரி உனக்கு வலிக்கும். உன் மரியாதை போனாலே உன் பின்னாடி இருக்க அடியாளுங்கெல்லாம் உன் மேல இருக்க பயத்தை விட்டுட்டு பயப்படாம போயிடுவாங்க. உன் பணம் காசு பங்களா எல்லாத்தையும் கட்டி காப்பாத்த முடியாம மூளையில உட்காந்து அழ போறது நீதான். இனிமே என் கிட்ட வந்து இந்த அவ இவன்ற பேச்செல்லாம் வச்சுக்காத அப்படின்னு பார்கவி அறிவுக்கரசிய திட்டுறாங்க. இத அறிவுக்கரசி தங்கச்சி அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் உடனே ஏய் ஏய் சீ போ அந்த பக்கம், சீ போ அந்த பக்கம், உனக்கும் இதே வார்த்தைகள் தான். உன் மரியாதையை காப்பாத்திக்கணும்னா ஒதுங்கி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி பார்கவி அப்படியே உள்ள போறாங்க. இத பாத்துக்கிட்டு இருக்க அறிவுக்கரசியோட தங்கச்சி அப்படியே பயந்து வந்து அறிவுக்கரசி பக்கத்துல நிக்கிறாங்க. அறிவுக்கரசி உடனே அதுல ஒண்ணு இல்ல தங்கம், பயப்படாத. இல்லக்கா, அந்த பார்கவி பொண்ணு உன்னை ரொம்ப கேவலமா பேசுறாளே, இதை என்னால பார்க்க முடியலக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. பார்கவி இத திரும்பி பார்த்துட்டு அப்படியே நக்களோட திமிரோட அப்படியே உள்ள போறாங்க. ஆதி குணசேகரன் சொல்றாரு, நம்மளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மானத்தையும் இவளுக வாங்கிட்டாளுக, அடுத்தது தர்ஷனோட கல்யாணம் தான் அப்படின்னு ஆதி குணசேகரன் சொல்றாரு. தர்ஷன் வரான். எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேணாம், நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினீங்கன்னா பார்கவிய நான் டார்ச்சர் பண்ணுவேன். பார்கவி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா, உங்க 3 பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இனிமே இந்த கல்யாணம்ன்ற பேச்சே எடுக்காதீங்க. என்ன நீங்க மிதிச்சாலும் அடிச்சாலும் கொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதுவும் இந்த அறிவுக்கரசி தங்கச்சிய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தர்ஷன் சொல்றான். அறிவுக்கரசிக்கு கோபமா வருது. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, பார்கவி இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணுனா உங்க 3 பேருக்கும் தான் ஆபத்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு தர்ஷன் மிரட்டுறான். அறிவுக்கரசி சொல்றா, பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா, இவன் கூட திமிர் புடிச்சு பேசுறான், எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவங்க அப்பனை சாகடிச்சப்பவே நாம இவளையும் சாகடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜனனி இத ஃபுல்லா அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. சாட்சி இல்ல ஆதாரம் இல்லன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீ சொன்னில வாக்குமூலம், அதுவே போதும் சாட்சிக்கு அப்படின்னு ஜனனி சொல்லிட்டு அந்த போனை எடுத்துட்டு உள்ள போறாங்க. அறிவுக்கரசி ஐயோ ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு தலையில கையை வச்சுக்கிட்டு கீழே உட்கார்றா. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.